அவ்வளவுதான். ஒரே மனைவி ஒரே கணவன். இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி பெஸ்டி இந்த மாதிரி கஷ்டி அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. ஆமா, எவனாவது ஒருத்தன் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறான், இல்ல எவளாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கிற ஈனு இழிக்க கூடாது. மொபைல் போனு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. ஆமா, இன்றைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்ப கற்பு ரொம்ப முக்கியமானது. வேதம் இன்னைக்கு சொல்லி கொடுக்குது. அத ஜாக்கிரதையாயிரு, பரிசுத்தமாயிரு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், வேதம் சொல்லுது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையில தொடக்கூடாது. ஆம்பளை பொம்பளை பிள்ளைய தொடக்கூடாது. தொடாதிருப்பாயாக. தொட்டு பேசாத. அண்ணன், தம்பி, பிரதர், என்ன பிரதர், சிஸ்டர், என்ன சிஸ்டர், தொடாத, தொட்டு பேசாத. உன் கணவனையும் மனைவியை தவிர தொடாத. ஃப்ரெண்டு கேஷுவல். என்ன கேஷுவல்? நீங்களாம் அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிசாசு ரொம்ப வேதம் சொல்லுகிறது, கற்பு பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமான காரியம் 2, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம். விபச்சாரம் பார்வைகளே விபச்சாரம். வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுல பார்வைகளே விபச்சாரம். ஜாக்கிரதையாயிரு. வேற அடுத்த வசனப்பா. விசுவாசிகளுக்கு மாதிரி. யாருக்கு மாதிரியா இருக்கணுமா? விசுவாசிகள். யாருக்கு? யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கே நம்ம இருக்கிறது இல்லை. குடும்பத்துல மனைவியிடத்துல போய் கணவனை கேட்டால் தெரியும். மனைவியிடத்துல போய் கணவனை பற்றி கேட்டால் தெரியும். என்னம்மா உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? நல்லா அன்பா வச்சிருக்கிறாரா? நல்லா வச்சிருக்கிறாரா? ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு பதில் தான் வரும். முடிஞ்சு. அதேதான் பதில். நல்லா வச்சிருக்கிறாரா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மனைவியானவள் அம்மா வீட்டை நினைச்சால்னா நீ சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். அப்பாவை நினைச்சா நீ சரியா என்ன பண்ணலைன்னு அர்த்தம். கவனி. அது ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றையோட மாறிடும். கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசிகளுக்கே முன்மாதிரியா இருக்கணும்னா அப்ப குடும்பத்துக்கு எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்லலாமா? இப்ப மல்கியா எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 8:13 எடுத்து வாசிங்க. இப்போ தீமையை வெறுப்பதே. தீமை, இதெல்லாம் தீமை. இதெல்லாம் பார்த்ததெல்லாம் தீமையை வெறுப்பதே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.